ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தாவே நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பஸ் பார்க்கிங். எஸ், மதுரை வாயிலில் இருக்கக்கூடிய ஆல்டோ பார்க்கிங்கில் இருக்கேன். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம சென்னையில் இருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா, திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்தியாவுடைய 7 ஸ்டார் பஸ்ஸான ஜிங் பஸ் மேக்ஸோடைய வால்வோ 9600 SLXோடைய மல்டி ஆக்சில் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் இன்றைக்கி சென்னை டு திருவேண்டரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த பஸ் பார்க்கிங் வந்திருக்கேன். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. பஸ்ஸை காட்டுற பாருங்கள். நம்ம பஸ் இங்கே நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, சென்னை டு திருவனந்தபுரம் போகிற ஜிங் பஸ் மேக்ஸோடைய வால்வோ 9600 SLX. 2 பஸ்ஸு நின்றுட்டுருக்கோம். ஒரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் போகிறது, இன்னொன்று பஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு திருவனந்தபுரம் போகிற பஸ்ஸு. நம்ம வந்து சென்னை டு திருவனந்தபுரம் போகிற பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஜிங் பஸ் மேக்ஸில் ஆல்ரெடி நம்ம பெங்களூரு டு திருவேண்டரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து கொடுத்தாங்க. லாங் ட்ராவல் போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராகவே இருக்குங்க ஜிங் பஸ் மேக்ஸு. நைட் அவங்க கொடுக்குற மீல்ஸு 5 course ஆஃப் மீல்ஸ் தருவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்க்கல, சென்னை டு திருவேண்டரம் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கல. நைட்டு 7:15 கோயம்பேடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் அங்கே எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 10:15 வந்து பார்த்திங்கன்னா தம்பானூர் போகிற மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. தம்பானூர் KSRTC பஸ் ஸ்டாண்டு போகிற மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. தம்பானூர் தாண்டி உங்களுக்கு கழக்கூட்டம் வரைக்கும் இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ட்ராப்பிங் பாயிண்ட் எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. போர்டிங் ட்ராப்பிங் ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்களே, ஜிங் பஸ் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு திருவனந்தபுரம், சென்னை டு ஹைதராபாத், பெங்களூரு டு திருவனந்தபுரம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த 4 ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வின் ட்ராவல்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து தான் வால்வோ பஸ் வாங்கி அவங்களுடைய பிராண்டிங் போட்டுக்கிறாங்க. ஜிங் பஸ் மேக்ஸ் பிராண்டிங் போட்டு இந்த பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாமே வின் ட்ராவல்ஸ் பார்த்துப்பாங்க. புக்கிங் எல்லாமே ஜிங் பஸ் மேக்ஸ் பார்த்துக்கோ மக்களே. இதில் ஒர்க் பண்ணுற டிரைவர் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின் ட்ராவல்ஸ் கீழே தான் வருவாங்க. ஆனால் வந்து மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் மேக்ஸ் ஸ்டாஃப் மக்களே. மக்களே, இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு திருவனந்தபுரம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னை டு திருவனந்தபுரம் போகிற மக்களும் இந்த பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். சென்னை டு திருச்சிக்கும் இந்த பஸ்ஸுக்கு புக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சி இல்லாமல் மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோவில் இந்த ரூட்டுக்கெலாம் ஜிங் பஸ் மேக்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். சென்னை டு திருச்சி, சென்னை டு மதுரை, சென்னை டு விருதுநகர், சென்னை டு கோவில்பட்டி இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸில் ட்ராப் வந்து கொடுக்குறாங்க. திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்ணாரப்பேட்டை நியூ பஸ் ஸ்டாண்டு இந்த 2 இடத்துல ட்ராப் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் உங்களுக்கு நாகர்கோயில் வந்து பார்த்திங்கன்னா காவல் கிணறு, ஜெய்சன் பேக்கரி, அதே போல் நாகர்கோயில் வடசேரி ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இந்த 2 இடத்துல நாகர்கோயில் ட்ராப் வந்து கொடுக்குறாங்க மக்களே. ஜிங் பஸ்ஸில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே சொல்கிற மக்களே. நான் ஜிங் பஸ் ஆப்பில் தான் டிக்கெட் புக் பண்ணி இன்றைக்கி சென்னை டு திருவனந்தபுரம் வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறேன். சென்னை டு திருவனந்தபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் மேக்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜிங் பஸ் ப்ளஸ் வந்து ஆப்ரேட் பண்ணல. நம்ம பஸ்ஸோடைய போர்டிங் அண்ட் ட்ராப்பிங் இது ரெண்டுமே வந்து பார்க்கலாம் மக்களே. போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் அங்கே வந்து நைட்டு 7:15 வந்து கொடுத்துருக்காங்க. 7:15 கோயம்பேடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸு, கோயம்பேடு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரேடியன் ஐகான் அப்பார்ட்மெண்ட் 7:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க. மதுரை வாயில், போரூர் டோல்கேட்டு, பெருங்களத்தூர், வண்டலூர், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, அதுக்கப்புறம் வந்து SRM யூனிவர்சிட்டி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில், மகேந்திரா சிட்டி வேர்ல்டு, செங்கல்பட்டு டோல்கேட் வரைக்குமே இந்த பஸ்ஸுக்கு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க.
ஜிங் பஸ் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக சிட்டி போர்டிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் போர்டிங் பாயிண்ட் வந்து கொடுக்கல, ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன போர்டிங் பாயிண்ட் எல்லாமே சொல்கிறேன். சிட்டியில் எந்தெந்த இடத்துல போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஆலந்தூர் மெட்ரோ, சென்னை ஏர்போர்ட்டு, பல்லாவரம் பஸ் ஸ்டாண்டு, குரோம்பேட் பஸ் ஸ்டாண்டு, தாம்பரம் சானிட்டோரியம் பஸ் ஸ்டாண்டு, இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு வராது, கேப் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா. பிக்கப் பை கேப்னு போட்டிருக்காங்க. கேப் மூலிமா உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸு போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மக்களே. இதிலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பிக்கப் பை கேபு 286 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 286 ரூபா எதுக்கு எக்ஸ்ட்ரானா, உங்களுக்கு கேப் வச்சு கூப்பிட்டு வராங்களா, ஸோ அதுக்கான சார்ஜஸ் தான் வந்து இதில் போட்டிருக்காங்க. நீங்கள் பர்த்து புக் பண்ணுறீங்களா, பர்த்தோட இந்த 286 ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேப் வச்சு பஸ்ஸுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் மக்களே. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா களிகாவிலை, தமிழ்நாடு கேரளா பார்டர் இருக்குல்ல, களிகாவிலை அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கோவளம் பைபாஸு, தம்பானூர், சக்கை பஸ் ஸ்டாண்டு, லூலு மாலு, இன்ஃபோசிஸ் கேம்பஸ்ஸு, டெக்னோ பார்க்கு, கழக்கூட்டம் வரைக்குமே இந்த பஸ்ஸு போதுங்க. கழக்கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா 11:15 வந்து கொடுத்துருக்காங்க டைமிங்கு. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க சென்னை டு திருவனந்தபுரம் போகிறதுக்கு 15 மணி நேரமான்றது. ஏன்னா இந்த பஸ்ஸு நைட்டு 7:15 கோயம்பேடில் எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 11:15 தான் வந்து பார்த்திங்கன்னா தம்பானூர் வந்து போகிறாங்க. பஸ்ஸோடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 80 லாக்குங்க. மற்ற பஸ்ஸு மாதிரி உங்களுக்கு 100 போக மாட்டாங்க. 80 உங்களுக்கு ஜிங் பஸ் மேக்ஸ் வந்து லாக் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் 80 லாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு டைமிங் வந்து இவ்வளோ ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுட்டு வந்து பஸ்லேயே கொடுத்துருவாங்க. 5 கோர்ஸ் ஆஃப் மீல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் டிரைவர் அண்ணா, அட்டெண்டர் அண்ணா, மார்ஷல் இவங்கெல்லாம் சாப்பிடணும்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் அந்த இடத்துல ஒரு பிரேக் ஸ்டாப் வந்து போடுவாங்க. இது இல்லாமல் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட ஹோட்டல் நிலா, நம்ம பெங்களூர் டு நாகர்கோயில் பண்ணோம்ல அதே ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு நிப்பாட்டுவாங்க. ஸோ அதில் ஒரு 45 மினிட்ஸ் ஆகுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு டிராஃபிக் இருக்குது, டைவர்ஷன் இருக்குது, இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு டைமிங் வந்து 15 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோவும் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க மக்களே. மக்களே, நம்ம பஸ்ஸோடைய கேபின்னு, வால்வோ பஸ்ஸோடைய கேபின்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேமரா கொடுத்துருப்பாங்க டிரைவரை மானிட்டேட் பண்ணுறதுக்கு. டிரைவர் வந்து ஃபோன் நோண்டுறாங்க, தூங்கிட்டாங்கன்னா இந்த கேமரா மூலிமா தெரிஞ்சிடும். அதே போல் வண்டியோடைய ஸ்பீடு 80 லாக்கு மக்களே. பஸ்ஸோடைய இன்டீரியர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது மக்களே. மொத்தம் 40 பர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 26 ஷேர்டு ஸ்லீப்பரு, மீதி 14 வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்லீப்பர் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. பஸ்ஸுக்குள்ளே உள்ளே வந்துட்டோன்னே உங்களுக்கு சிசிடிவி கேமரா வந்து முன்னாடி ஒரு சிசிடிவி கேமரா, அதே போல் லாஸ்ட்டில் ஒரு சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நான் புக் பண்ணியிருக்கிறது சிங்கிள் லோயர் பர்த்து தான் புக் பண்ணியிருக்கேன். LD6 புக் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ட்ராவல் அப்போ சொல்கிறேன். உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் காட்டுறேன். ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுவில் கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம் மக்களே, வாங்க. உங்களுக்கு இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. அழகாக இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து இப்போ ஆல் யூஸ் பண்ணலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் எரியுது. இதே ஆல் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெட் லைட் எரியும். ஜஸ்ட்டு இதை நீங்கள் புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு அழகான ரெஸ்ட் ரூம் வந்து ஜிங் பஸ் மேக்ஸில் இருந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்குது மக்களே. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்லி யூரின் போகிறதுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஒன்லி யூரினல் சிறுநீர் கழிப்பதற்கு மட்டுமே. நல்லா சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டேப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குது மக்களே. யூரின் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரும் மக்களே. டைம் கரெக்டாக 6:15ங்க. நம்ம பஸ் இங்கே பார்க்கிங்கில் இருந்து எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் அந்த இடத்துல 7:15 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து டிராஃபிக்கில் கோயம்பேடு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதனால் 6:15க்கு இங்கே பார்க்கிங்கில் இருந்து நம்ம பஸ் எடுக்கிறாங்க. நம்மளுடைய மார்ஷல் இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு திருவனந்தபுரம் வரைக்கும் நம்ம கூட வருவார். இவர் பேர் என்ன எல்லாமே கேட்கலாம். நம்மளுடைய மார்ஷல் ப்ரோ, உங்கள் பேர்? களஞ்சியம் ப்ரோ. எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் இப்போதான் ஒரு 6 மந்த்தாக இருக்கேன். சென்னை டு திருவனந்தபுரம் மட்டும் தான் வருவீங்களா, வேற ரூட்லேயும் உங்களை போடுவாங்களா? இல்லை, நான் வேற ரூட்டும் பார்ப்பேன். கோயம்புத்தூர் எதுனாலும் பார்ப்பேன். திருவனந்தபுரம் பேசஞ்சர்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? எல்லாமே ஓகே தான் ப்ரோ. ஒரு சில பேசஞ்சர்ஸ் மட்டும்தான், மற்றபடி எல்லாமே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. நம்மளுடைய பைலட் அண்ணா, டிரைவர் அண்ணா. அண்ணா உங்க பேருனா? கங்காதரன். எத்தனை வருஷமா டிரைவிங் ஃபீல்டுல இருக்கீங்கண்ணா? 30 வருஷமா. ஜிங் பஸ்ல வந்து 3 வருஷமா. ஓகேண்ணா. சென்னை டு திருவனந்தபுரம் கோயம்பேடுல என்ன டைமிங் போர்டிங் பாயிண்ட்? 7:15. திருவனந்தபுரம் காலையில? திருவனந்தபுரம் 10:35. இந்த வால்வோ பஸ் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுளா கார் மாதிரி இருக்கும். ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம். உங்களை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி நமக்கான பர்த்து LD6ங்க. லோயர் பர்த்து புக் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே சொல்கிற மக்களே. பர்த்தில் சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வால்வோ பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா USB டைப்லேயும் சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. ஒரு சூப்பரான பிளாங்கெட், அவங்களுடைய டேக் போட்டு ஒரு சூப்பரான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிங் பஸ் மேக்ஸு ட்ரூலி 7 ஸ்டார் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு நல்லா சூப்பராக வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளஃபியான பிலோ வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்டாச்சு டைப்லேயே பிலோ வருது. செப்பரேட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் மேக்ஸில் உங்களுக்கு பிலோ வந்து கொடுத்துட்றாங்க மக்களே. மொபைலை சார்ஜ் போட்டு மொபைலை வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டரு, இந்த இடத்துல ஹேமர் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோவும் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் தான். ஸோ அதனால் கிளாஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹேமர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய லக்கேஜை வைக்கிறதுக்கு லக்கேஜ் ஹோல்டரு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடமும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் ஏசி ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ப்ரைவேசிக்கு ஸ்கர்டன்ஸ் வந்து நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு நேரம் ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி ஃப்ளோ நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருக்குங்க. ரீடிங் லைட்டு எல்லாம் சேர்த்து ஒன்றா வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மக்களே, நீங்கள் ஜிங் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, ஆப்பில் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு சீட் செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு செக் அவுட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஜிங் ப்ரைம் இருக்குது. இது வேணாலும் நீங்கள் ஆக்குப்பை பண்ணிக்கலாம். இது மூலிமாவும் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இது வேணான்னா நீங்கள் கோ டு செக் அவுட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் இருக்கும். இந்த கூப்பனில் வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்டார் கூப்பன் இல்லைனா மேக்ஸ் கூப்பன், அது மூலிமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஸ்கவுண்ட் இருக்குது மக்களே. டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு திருவனந்தபுரம் வரைக்கும் இந்த சிங்கிள் லோயர் பர்த்தில் எனக்கு 2500 வந்துச்சுங்க. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா மாறும். வீக்கெண்ட் ஒரு டிக்கெட் ஃபேர் வச்சுருப்பாங்க, நார்மல் டேஸில் ஒரு டிக்கெட் ஃபேர் வச்சுருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் ஆப்பில் தான் டிக்கெட் புக் பண்ணேன். ஸோ நீங்களும் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஜிங் பஸ் ஆப்பில் போய்ட்டு டிக்கெட் புக் பண்ணுங்கள். மெயினாக வந்து கூப்பன் யூஸ் பண்ணுங்கள். 7 ஸ்டார் கூப்பன் இல்லைனா மேக்ஸ் கூப்பன் வச்சு டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஸ்கவுண்ட் இருக்கும் மக்களே.
ஜிங்க் பஸ் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் விர்ச்சுவல் கன்சியன்ஸ் இருக்குங்க. பர்சனல் விர்ச்சுவல் கன்சியன்ஸ்னால் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் மாதிரிங்க. உங்களுக்கு வந்து ஆன் டைம் பிக்கப்பு, ஆன் டைம் ட்ராப்பு, 24/7 சப்போர்ட் இருக்குது. பஸ்ஸோடைய லைவ் ட்ராக்கிங் இது எல்லாமே பார்த்துக்கலாம். அதே போல் புக்கிங்கில் எதனா சேஞ்சஸ் இருந்தாலும் அது மூலிமா பண்ணிக்கலாம் மக்களே. அதே போல் ஜிங்க் பஸ் மேக்ஸில் உமன்ஸ் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா இருக்குது, பஸ்ஸு ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஸ்டார் க்ரூ இருக்காங்க, மார்ஷல் இருக்காங்க. உங்களுக்கு எமர்ஜென்சினா எனி டைம் வேணாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னை டு திருவனந்தபுரத்தில் உங்களுக்கு நைட்டு டின்னரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் பஸ் மேக்ஸில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு நைட்டு வந்து 5 course ஆஃப் மீல்ஸ் வந்து தருவாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு நிப்பாட்டுவாங்க. அது வந்து மினி டிஃபன் மாதிரி கொடுப்பாங்க. அது எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து வெல்கம் கிட்டு, அதே போல் வந்து தனி பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக ஜிங்க் பஸ் மேக்ஸில் இருந்து கொடுத்துருவாங்க மக்களே. ஜிங்க் பஸ் மேக்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா மார்ஷல் உங்களோட வருவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஓடிபி சொல்கிற மாதிரி இருக்கும். பஸ்ஸை ஆன்போர்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிபி கேட்பாங்க. 4 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி சொல்லிவிட்டு நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்லேயும் வந்திருக்கும், அதே போல் மெசேஜாகவும் வந்துடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் 4 டிஜிட் ஓடிபியை சொல்லிடலாம் மக்களே. நீங்கள் ஜிங்க் பஸ் மேக்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கிட்டு ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டு எப்படி ஆர்டர் பண்ணுறதுனா, ஜிங்க் பஸ் ஆப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்கமிங் ட்ரிப் இருக்கும். அதில் போனீங்கன்னா மை ட்ரிப்புன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா ட்ராக் மை பஸ்ன்னு இருக்கும். ட்ராக் மை பஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஆட் அம்யூனிட்டிஸ் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஏர் ப்ளக்ஸு, ஐ மாஸ்க்கு, கீ செயின் கொடுப்பாங்க. அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்துட்டோன்னே அதையும் காட்டுறேன் உங்களுக்கு மக்களே. பஸ்ஸோடைய ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து விழுப்புரம், திருச்சி, மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோயில் வழியாக உங்களுக்கு திருவனந்தபுரம் போகிறாங்க. இதுதான் பஸ்ஸோடைய ரூட்டு. எல்லா பர்த்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SOS பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. இன்றைக்கி ஒரு சண்டேனால வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபஸ்ட்டு போர்டிங் வந்தாச்சு. இதே வந்து ஒரு வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த இடம் அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி தேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிராஃபிக் ஆகிடும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:53. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு வந்தாச்சு. பிஃபோராகவே வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் உங்களுக்கு கரெக்டாக வந்து கீதம் ஹோட்டல் கிட்டே நிப்பாட்டியிருக்காங்க. லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்லா பெரிய இடமாவே இருக்குது மக்களே. ஸோ இது மாதிரி டேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்பர் பார்த்து நீங்கள் அழகாக உங்களுடைய லக்கேஜ் எடுத்துக்கலாம் மக்களே. இது ஒரு நல்ல ஆப்ஷனு ஜிங்க் பஸ்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. குழப்பம் இல்லாமல் இருக்கும் இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா. நமக்கான ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் தான் லோட் பண்ணுவாங்க. கோயம்பேடில் நமக்கு நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிடுவாங்க. என்ன கொடுக்குறாங்க எல்லாமே பர்த்தில் உட்காந்து நான் சொல்கிறேன் மக்களே. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பெங்களூர் டு திருவேண்டரம் வண்டியில் உங்களுக்கு டோர் வந்து கொடுக்கல, ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் சென்னை டு திருவேண்டரமில் டோர் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. மக்களே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் வந்து ஆட்டோமேட்டிக் டோர் தான். இன்கேஸ் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணணுன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். மக்களே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக மாட்டாங்க. திருவசந்தம் ஹோட்டல் கிட்ட வந்து போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, கிளாம்பாக்கம் போர்டிங்கு. கோயம்பேடு ஒரு மெயினான போர்டிங் பாயிண்ட்டுங்க. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க. टाइम हो रहा है 7:10 टाइम से पहले ही निकल चुकी है अपनी बस अपने फर्स्ट बोर्डिंग पॉइंट से. கரெக்டாக 7:10 வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் இருந்து நம்ம பஸ் எடுத்தாச்சு மக்களே. நெக்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு ரேடியன் ஐகான் அப்பார்ட்மெண்ட் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
சென்னை டு ஹைதராபாத் போதில்ல, அந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போர்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கான ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்ஷல் இங்கே ஏற்றிட்டாங்க. நிறைய பேசஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா சென்னை டு ஹைதராபாத் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறுசேரியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஓஎம்ஆர் ஃபுல்லாகவே போர்டிங் பாயிண்ட் கவர் பண்ணி உங்களுக்கு கிண்டி வடபழனி வழியாக கோயம்பேடு வருவாங்க. மதுரை வாயில் ஒரு 7:40 போகிற மாதிரி கனெக்ட் பண்ணி போங்க. இதான் வந்து ரேடியன் ஐகான் அப்பார்ட்மெண்ட்டு. இது கீழே வந்து போர்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பெங்களூர்ல இன்னும் மோசமா ஓட்டுவாங்க. நிறுத்து போய் தான் நாங்கள் பெங்களூரை காணாங்க. மக்களே சரியான டிராஃபிக்காக இருக்குது. அதனால் பைபாஸ் போயிட்டோன்னே நம்மளுடைய கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். பர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 500 ml, தண்ணி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் பஸ் மேக்ஸில் இருந்து கொடுத்துருக்காங்க 500 ml. நெக்ஸ்ட்டு நமக்கு ஜிங்க் பஸ் மேக்ஸில் இருந்து வெல்கம் கிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கொடுக்குறாங்க எல்லாமே சொல்கிறேன் மக்களே. அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே சொல்கிறேன். மக்களே வெல்கம் கிட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சிப்ஸ் பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிங்க் பஸ் மேக்ஸ் அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாசா பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன மாசா பாட்டில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் பாக்கெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. டென்டல் கிட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு அதே போல் பேஸ்ட் இருக்கும். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நிப்பாட்டுவாங்களா அப்போ வந்து ப்ரெஷ் பண்ணுறதுக்கு டென்டல் கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெட் வைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சானிடைசரு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. நல்லா சூப்பராக இருக்குது. வெல்கம் டு ஒலிவோவியன் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஒரு சர்ப்ரைஸுங்க. இவர் வருவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா சர்ப்ரைஸாக வந்திருக்காரு. நானும் எதிர்பார்க்கல. சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:15 மக்களே. பெருங்குளத்தூர் வந்திருக்கோம். பெருங்குளத்தூர் வந்துட்டோடனே நமக்கு நைட்டு டின்னர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிங்க் பஸ் மேக்ஸில் இருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே சொல்கிறேன். சூப்பராக பாக்ஸ் பேக்கிங் பண்ணி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜிங்க் பஸ் மேக்ஸில் மக்களே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் பஸ் மேக்ஸு என்ஜாய் த ரைட் வைல் யூ ரீச் யுவர் டெஸ்டினேஷன் போட்டு நல்லா பிளேட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா பயிர் மக்களே, பயிர் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. மக்களே, நமக்கு ஜிங் பஸ் மேக்ஸில் இருந்து 5 கோர்ஸ் ஆஃப் மீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வெஜிடபிள் பிரியாணி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாலட் வந்து கொடுத்துருக்காங்க, வெள்ளரிக்காய் சாலடு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வெங்காய பச்சடி, இது குருமா, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து கொடுத்துருக்காங்க. மக்களே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது எல்லாமே சொல்கிறேன். இது என்ன ஸ்வீட்னா கேசரி வந்து கொடுத்துருக்காங்க. நைட்டு கொடுத்த டின்னரு சூப்பராக இருந்துச்சுங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் பைனாப்பிள் கேசரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆள் நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிடலாம். நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்தாங்க ஜிங் பஸ் மேக்ஸில். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணி மக்களே. நம்ம பஸ்ஸு காட்டாங்குளத்தூர் தாண்டி போயிட்டுருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி வாக்கில் மேல்மருவத்தூர் கிட்ட ஒரு பிரேக் ஸ்டாப் போடுவாங்க. அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் உங்களை டைரெக்டாக பிரேக் ஸ்டாப்பில் மீட் பண்ணுறேன் மக்களே. மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:40. நமக்கு ஹோட்டல் பிரேக் போட்டிருக்காங்க மேல்மருவத்தூர் கிட்ட. இந்த ஹோட்டல் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அண்ணா, அட்டெண்டர் அண்ணா, மார்ஷல் இவங்க வந்து சாப்பிடணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிரேக் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து பேசஞ்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்குங்க. நான் எதுவும் சாப்பிடலை, ஏன்னா பஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டு டின்னர் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டனால எனக்கு பசிக்கலை. ஆனால் ரெஸ்ட் ரூமும் நல்லாயிருக்கு. ஹோட்டலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஹோட்டலாக பார்த்து ஜிங் பஸ் மேக்ஸில் நிப்பாட்டியிருக்கிறாங்க. இந்த ஜிங் பஸ் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட் கேபிட்டலை கனெக்ட் பண்ணுது. தமிழ்நாடு கேபிட்டல் சென்னை, அதே போல் கேரளாவுடைய கேபிட்டல் திருவனந்தபுரத்தை கனெக்ட் பண்ணுது மக்களே. செங்கல்பட்டு தாண்டி இந்த பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேல்மருவத்தூர், விழுப்புரம் இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் கொடுத்துருக்காங்க. திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் அண்டு ட்ராப்பிங் இது 2மே வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சியில், அதாவது சென்னை டு திருச்சியும் புக் பண்ணிக்கலாம். திருச்சியில் இருந்து நீங்கள் நாகர்கோயில், திருவனந்தபுரமும் இந்த ஜிங் பஸ் மேக்ஸில் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். பஸ்ஸுக்குள்ளே மட்டும் சிசிடிவி கேமரா தராமல் உங்களுக்கு கேபின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா, 2 சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. வால்வோ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் இன்ஜின் தான், ஃப்ரண்ட்டில் இன்ஜின் வராது, ரியரில் தான் இன்ஜின் வரும். அப்படின்னா மக்களே, ஆத்தூர் டோல்கேட் வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஜிங் பஸ் மேக்ஸில் நீங்கள் சென்னை டு கன்னியாகுமரி புக் பண்ணிக்கலாம். நாகர்கோயிலில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து கேப் மூலிமா உங்களைய கன்னியாகுமரி கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. அதே போல் சென்னை டு வர்க்கலா புக் பண்ணிக்கலாம். திருவனந்தபுரம் டு வர்க்கலா கேப் மூலிமா உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் சென்னை டு கன்னியாகுமரி, சென்னை டு வர்க்கலா போகிறீங்கன்னா ஜிங் பஸ் மேக்ஸில் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். மக்களே, நம்ம ஆர்டர் பண்ணோம்ல கீ செயின், ஏர் ப்ளக்கு, ஐ மாஸ்க்கு, இது 3 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்ஷல் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஜிங் பஸ் மேக்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை ஆர்டர் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கோங்க. 3மே வந்து என் கையில் கொடுத்துட்டாங்க.
மக்களே ஆப்போசிட்டில் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு டுவர்ட்ஸ் சென்னை போகிறது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வீக்கெண்டு முடிஞ்சு நாளைக்கு மண்டே திங்கக்கிழமை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சென்னை போகிறாங்க. டிராஃபிக் பாருங்கள், ஏன்னா பாலம் வேலை நடந்துட்டுருக்கனால எவ்வளோ டிராஃபிக்கு மக்களே. மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:50. நம்ம செங்குறிச்சி டோல்கேட் வந்திருக்கோம். இதுக்கு மேலே நான் தூங்க போகிறேன். தூங்கிட்டு காலையில் திருநெல்வேலியில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட் மக்களே. The next morning. மக்களே மணி காலை 7 மணி. நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஹோட்டல் நிலா ரெஸ்டாரண்ட் அந்த இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு திருவேண்டரம் போகிற வண்டி வந்துடுச்சுங்க. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த சைடு வருவாங்க. அந்த ஷார்ட்ஸ் பார்க்கலாம். இப்பயும் சொல்கிற மக்களே, இந்த வால்வோ பஸ்ஸில் போகிறது அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வண்டி 80 போகிறது எந்த ஒரு ஜெர்க்குமே இல்லைங்க. நல்லா சூப்பராக தூங்கிட்டு போனேன். செங்குறிச்சி டோல்கேட் அங்கே போய் தூங்க போனவன் தான். நல்லா தூங்கிட்டேன். திருநெல்வேலி தாண்டி தான் முழித்தேன். அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க ஜிங் பஸ் மேக்ஸில். மக்களே நம்ம பஸ்ஸோடைய ரிட்டன் டைரக்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா கழக்கூட்டமில் டெய்லி ஈவினிங் 5:15 எடுப்பாங்க. 5:15 எடுத்து உங்களுக்கு தம்பானூர் போர்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி கொடுத்துருக்காங்க. கோயம்பேடு காலையில் 9:15 மக்களே. டிராஃபிக்கை பொறுத்து வருவாங்க. டிராஃபிக் இல்லைன்னா பிஃபோராக வந்துடுவாங்க. டிராஃபிக் ஆச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆகும் மக்களே. ஆனால் கோயம்பேடு டைமிங் காலையில் 9:15 கொடுத்துருக்காங்க. வாங்க ப்ரோ. மக்களே நமக்கான மினி டிஃபன் வந்து கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி கொடுத்த சேம் மெனு தான். உங்களுக்கு தோசை, இட்லி, பூரி, வடை, தேங்காய் சட்னி, உருளைக்கிழங்கு மசாலா, பொங்கல், சாம்பார்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது எல்லாமே சொல்கிறேன். மக்களே நமக்கு மினி டிஃபன் மட்டும் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி வந்து கொடுத்துட்றாங்க. நமக்கு எது வேணுன்றது வாங்கிக்கலாம். டீ வேணுன்னா டீ வாங்கிக்கலாம், காஃபி வேணுனாலும் காஃபி வாங்கிக்கலாம். நான் எதுவும் வாங்கலை, ஏன்னா மினி டிஃபனே எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் அதோட ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். பெங்களூர் டு திருவேண்டரம் வண்டி கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு மக்களே. நானும் போய் சாப்பிட்டு வந்தேன். டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மினி டிஃபனு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக இருந்துச்சு மக்களே. ஒரு சூப்பரான இடத்துல ஜிங் பஸ் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டினாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. திருநெல்வேலி டு நாகர்கோயில் செக்ஷன் பைபாஸுங்க. ரோடு நல்லாயிருக்கும். ஆனால் நாகர்கோயில் தாண்டி திருவனந்தபுரம் போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடுங்க. உங்களுக்கு டிராஃபிக் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைமிங் திருவனந்தபுரம் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம் மக்களே. நம்ம பஸ்ஸில் வந்த பேசஞ்சரும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ வாங்க மக்களே கண்டினியூ பண்ணி டுவர்ட்ஸ் நாகர்கோயில் நோக்கி கிளம்பலாம். நாகர்கோயில் திருவனந்தபுரம் நோக்கி கிளம்பலாம் ஜிங் பஸ் மேக்ஸில். திருநெல்வேலியில் காலையில் பயங்கரமாக வெயில் இருந்துச்சுங்க. திருநெல்வேலி தாண்டி இந்த நாகர்கோயில் போக போக ரூட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சீனிக்காக இருக்குது. மழை பெஞ்சு அப்படியே நல்லா இருக்குது. இந்த செக்ஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 சைடு விண்மில்லு பக்காவாக இருக்கும். நல்லா கவர் பண்ணிட்டு அப்படியே போகலாம் வாங்க.
not that much important. Just important for some time. Shant had some connections there. I asked him, but it didn't happen that time. So no problem. What from was they purchase? So that's how they get them. So Volvo, they it's a huge brand throughout the world. So that's not an issue. Yeah, that's the thing. Guys, यहीं आगे से हम लोग नेशनल हाईवे 44 को छोड़ देंगे, टुवर्ड्स राइट मुड़ जाएंगे नागरकोइल। गाइस यहाँ से स्टार्ट हो जाता है नेशनल हाईवे 44। Kerala bus. For Zing bus, Uh-huh. that bus fills before this one. I think twice. Means it was approximately full when. First one on the man. Ready to deal with? மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:40 நாகர்கோயில் வந்திருக்கும். நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க மக்களே. நாகர்கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு மக்களே. நமக்கு அந்த ஹோட்டல் பிரேக் நிப்பாட்டினாங்களே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மழை அப்படியே லைட்டாக பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ரூட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு செம சீனிக்கான ரூட்டு. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். மக்களே நாகர்கோயில் தாண்டி நம்ம திருவனந்தபுரம் போயிட்டுருக்கோம். சரியான டிராஃபிக்கு, சிங்கிள் ரோடுங்க. அதனால் டிராஃபிக்காக இருக்கனால உள்ளே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு களிக்காவிலையில் தாண்டி நம்ம போகலாம், ஓகேங்களா? அங்கே போயிட்டு திருவனந்தபுரம் சிட்டியை கொஞ்ச நேரம் கேபின் ரைடு பண்ணிவிட்டு தம்பானூரில் போயிட்டு நம்ம vlog-ஐ எண்ட் பண்ணிக்கலாம். நாகர்கோயில் டு திருவனந்தபுரம் போகிற ரூட்டில் மார்த்தாண்டம் ஒரு மெயினான ஊருங்க. ஆனால் மார்த்தாண்டத்துக்கு ஜிங் பஸ் மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நீங்கள் சென்னை டு களிக்காவிலை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்ஷல் கிட்ட சொல்லிவிட்டு மார்த்தாண்டமில் இறங்கிக்கலாம். பிரிட்ஜ் மேலே வந்து இறக்கி விட்ருவாங்க. நாகர்கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மழையே இல்லை, ஃபுல்லாக வெயில் இருக்குது. ஆனால் நாகர்கோயிலில் மழை பெஞ்சு கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம திருவனந்தபுரம் போயிடலாம். So I have one more cola from Delhi to Lucknow, so I was planning there. Let's see when I get time to reach Delhi.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 11 மணி. நம்ம நியர்பை கோவளம் பைபாஸ் தாண்டி தம்பானூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ vlog வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலாக இருந்துச்சுங்க. சென்னை டு திருவனந்தபுரம் வர்றதுக்கு ஜிங் பஸ் மேக்ஸு. டிராஃபிக் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் தாண்டி மார்த்தாண்டம் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு பிளாக் தான் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிலேவாகிருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அண்ணா, மார்ஷல் இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான டிரைவிங் நல்லா ஓட்டினாங்க டிரைவர் அண்ணா. வண்டி 80ல் போகிறது அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருந்துச்சு. எந்த ஒரு ஜர்க்குமே இல்லைங்க. ரெஸ்ட் ரூம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக இருந்துச்சு. அதே போல் நைட்டு கொடுத்த 5 course ஆஃப் மீல்ஸு, காலையில் கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக வர்த்தாக இருக்கும். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஜிங் பஸ் ஆப்பில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணுங்கள். மெயினாக வந்து கூப்பன் யூஸ் பண்ணுங்கள். 7 ஸ்டார் கூப்பனு இல்லைனா மேக்ஸ் கூப்பன் யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். தம்பானூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இந்த vlog எண்ட் பண்ணிக்கலாம். என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். அங்கே இறங்கி பேச முடியாதுங்க, ஏன்னா அடுத்த ஒரு ஜேர்னி இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பை ரோடு மூலிமா நீங்கள் திருவனந்தபுரம் வரீங்கன்னா கனெக்டிங் ஜேர்னி வந்து உடனே போகாதீங்க. ஈவினிங் இல்லைனா நைட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடும். ஸோ அதை பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் 10க்கு அவுட் ஆஃப் 9.8 தாராளமாக கொடுப்பேன். ஒரு சூப்பரான சர்வீஸுங்க. சென்னை டு திருவனந்தபுரம், சென்னை டு உங்களுக்கு திருநெல்வேலி, நாகர்கோயில், திருவனந்தபுரம் வர்றதுக்குலாம் ஒரு பக்காவான பஸ்ஸு இந்த ஜிங் பஸ் மேக்ஸு. திருவனந்தபுரம் டிராஃபிக்கை பாருங்கள். நம்ம தம்பானூர் பஸ் ஸ்டாண்டு கிட்டே வந்தாச்சு. ஆனால் டிராஃபிக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிராஃபிக்காக இருக்குது மக்களே. நான் வந்து பார்த்திங்கன்னா 3rd டைம் வரேன், 3வது வாட்டி திருவனந்தபுரம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவி பஸ்ஸில் வந்திருப்போம். செகண்ட் வந்து பிஆர்எம் ரோட்வே. இப்போது 3rd வந்து பார்த்திங்கன்னா வால்வோ பஸ்ஸு ஜிங் பஸ் மேக்ஸில் வந்திருக்கோம் திருவேண்டரமே. தம்பானூர் வந்துட்டோம் மக்களே. தம்பானூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஒரு மெயினான பாயிண்ட்டுங்க. ஸோ பிஸியாகவே இருக்கும்.